விசுவாசத்தின் நங்கூரம் அந்தோணியின் பயணம் அத்தியாயம் 1. அமைதியான தொடக்கம். நீலகிரி மலையடிவாரத்தில் இருந்த அந்தச் சிறிய கிராமத்தின் பெயர் அருள்நகர். அந்த ஊரின் நடுவே ஒரு பழைய கல் தேவாலயம் இருந்தது. அதன் சுவர்களில் படர்ந்திருந்த பாசிகளும் பழமையான மரக்கதவுகளும் பல தலைமுறைகளைக் கண்ட சாட்சிகளாக நின்றன. அந்த ஆலயத்தை பராமரித்து வந்தவர் 70 வயதான அந்தோணி. அந்தோணிக்கு உலகத்தில் யாரும் இல்லை என்று ஊர் மக்கள் நினைப்பார்கள். ஆனால் அவரோ, எனக்குத்தான் உலகத்தையே படைத்தவர் இருக்கிறாரே என்று சிரிப்பார். அவர் தினமும் விடியற்காலையில் எழுந்து ஆலயத்தின் மணிகளை ஒலிப்பார். அந்த சத்தம் கேட்டதும்தான் அந்த ஊரே விழிக்கத் தொடங்கும். அத்தியாயம் 2. பஞ்சமும் வறட்சியும். காலங்கள் மாறின. அருள் நகரில் ஒரு மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டது. கிணறுகள் வற்றின, நிலங்கள் வெடித்தன. ஊர் மக்கள் வாழ்வாதாரம் தேடி நகரங்களுக்குச் செல்லத் தொடங்கினர். ஆனால் அந்தோணி மட்டும் ஆலயத்தை விட்டு நகரவில்லை. அந்தோணி ஐயா, இங்கே இருந்தால் பசியால் இறந்து விடுவீர்கள். எங்களுடன் வாருங்கள் என்று ஊர்த்தலைவர் அழைத்தார். அந்தோணி அமைதியாக பதிலளித்தார். மகனே, எலியாவை காகங்களைக் கொண்டு போஷித்த தேவன் என்னையும் கைவிட மாட்டார். இந்த ஆலயம் எனக்கு அவர் கொடுத்த இடம். இங்கேயே அவர் அற்புதத்தைச் செய்வார். இதுதான் விசுவாசம், கண்களால் காணாததை உண்மையாக நம்புவது. அத்தியாயம் 3. பெருமழையும் சோதனையும். வறட்சிக்குப் பிறகு யாரும் எதிர்பார்க்காத வகையில் மேகங்கள் திரண்டன. மழை பெய்யத் தொடங்கியது. ஆனால் அது சாதாரண மழையாக இல்லை. 3 நாட்கள் இடைவிடாமல் கொட்டிய மழையினால் ஊரே வெள்ளக்காடாக மாறியது. ஆலயத்திற்குள் தண்ணீர் புகத் தொடங்கியது. அந்தோணி மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார். அப்போது போதகர் சாமுவேல் ஒரு சிறு படகில் வந்தார். அந்தோணி, தயவுசெய்து பிடிவாதம் பிடிக்காதீர்கள். தண்ணீர் இன்னும் உயரும், சீக்கிரம் ஏறுங்கள் என்றார். அந்தோணி கண்களை மூடி, தேவன் எனக்கு அற்புதம் செய்வார் ஐயா. பேதுருவை தண்ணீரில் நடக்க வைத்தவர் என்னை மூழ்கவிட மாட்டார் என்றார். அத்தியாயம் 4. நம்பிக்கையின் போராட்டம். மழை நிற்கவில்லை. வெள்ளம் முழங்கால் அளவிலிருந்து இடுப்பளவு வரை உயர்ந்தது. அந்தோணி தேவாலயத்தின் பீடத்தின் மேல் அமர்ந்தார். இரவு முழுவதும் பாமாலைகளைப் பாடினார். மறுநாள் காலை மீட்புப் படையினர் ஒரு பெரிய மோட்டார் படகில் வந்தனர். பெரியவரே, கடைசி எச்சரிக்கை இது. மலைச்சரிவில் மண் சரிவு ஏற்படுகிறது. இந்த தேவாலயம் எப்போது வேண்டுமானாலும் இடியலாம். வாருங்கள் என்று கத்தினர். அந்தோணி அசையவில்லை. ஆண்டவர் என் கோட்டை, என் தஞ்சம். அவர் அனுமதியில்லாமல் ஒரு முடி கூட விழாது என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார். அத்தியாயம் 5. இறுதி தருணம். மின்னல் வெட்டியது, இடி முழங்கியது. தேவாலயத்தின் கூரை வரை நீர் வந்துவிட்டது. அந்தோணி இப்போது கூரையின் உச்சி சிலுவையை பிடித்துக்கொண்டு நின்றார். அவரது உடல் நடுக்கம் எடுத்தது. ஆனால் உள்ளத்தில் உறுதி குறையவில்லை. அப்போது வானில் ஒரு ஹெலிகாப்டர் வந்தது. மீட்பு வீரர்கள் ஏணியை இறக்கினர். அந்தோணி, இதோ பிடியுங்கள். இதுதான் உங்களை காப்பாற்ற இருக்கும் கடைசி வழி. அந்தோணி மேலே பார்த்துச் சிரித்தார். எனக்கு மனித உதவி வேண்டாம். என் தேவன் வானத்திலிருந்து இறங்கி வந்து என்னை காப்பார் என்று கத்தினார். அடுத்த சில நிமிடங்களில் ஒரு பெரிய மண் சரிவு ஏற்பட தேவாலயம் வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்டது. அந்தோணியின் உயிர் பிரிந்தது. அத்தியாயம் 6. பரலோக தரிசனம். அந்தோணி தன் கண்களைத் திறந்தபோது அவர் ஒரு தேஜோமயமான இடத்தில் இருந்தார். அங்கே ஒளிமயமாக இயேசு கிறிஸ்து நின்றிருந்தார். அந்தோணி ஓடிப்போய் அவர் பாதத்தில் விழுந்தார். ஆனால் ஒரு சிறு வருத்தத்துடன் கேட்டார், ஆண்டவரே, நான் உம்மீது எவ்வளவு விசுவாசம் வைத்திருந்தேன். உலகம் என்னை ஏளனம் செய்தபோது கூட நீர் வருவீர் என்று நம்பினேன். ஆனால் ஏன் என்னை காப்பாற்ற வரவில்லை? இயேசு புன்னகையுடன் அவர் கைகளைப் பிடித்துத் தூக்கினார். மகனே, உன் விசுவாசம் மெச்சத்தக்கது. ஆனால் நீ ஏன் நான் அனுப்பிய உதவிகளை பார்க்கவில்லை? முதலில் உன்னை அழைக்க உன் போதகரை அனுப்பினேன். பிறகு படகை அனுப்பினேன். இறுதியாக ஹெலிகாப்டரையும் அனுப்பினேன். அவையெல்லாம் என் கரங்கள் என்பதை நீ ஏன் உணரவில்லை? அத்தியாயம் 7. விசுவாசத்தின் உண்மைப் பொருள். அந்தோணி அப்போதுதான் உணர்ந்தார். விசுவாசம் என்பது ஆண்டவர் நம் விருப்பப்படி அற்புதம் செய்வதல்ல.
அவர் எந்த ரூபத்தில் உதவி அனுப்பினாலும் அதை நன்றியுடன் ஏற்றுக்கொள்வதே உண்மையான விசுவாசம். கதையின் சுருக்கம் மற்றும் பாடம். விசுவாசம் என்பது செயல், வெறும் வார்த்தைகளில் அல்ல. கடவுள் காட்டும் வழிகளை பின்பற்றுவதிலும் விசுவாசம் அடங்கியுள்ளது. அடையாளங்களைக் காணுதல். கடவுள் எப்போதும் நேரடியாக வருவதில்லை. மனிதர்கள் மூலமாகவும் சூழ்நிலைகள் மூலமாகவும் கிரியை செய்கிறார். அர்ப்பணிப்பு. அந்தோணியின் விசுவாசம் தவறானதாக இருந்தாலும் அவர் காட்டிய அர்ப்பணிப்பு விலைமதிப்பற்றது.